சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிபிஓ, எம்டிஎஸ், ஜிடி, செலெக்ஷன் போஸ்ட் இப்படின்ற வார்த்தையெல்லாம் உங்களில் சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இது எல்லாம் என்னன்னா எஸ்எஸ்சி நடத்துகிற எக்ஸாம்ஸ். நம்ம சேனலில் இந்தியா முழுக்க நடக்கிற கவர்மெண்ட் ஜாப்ஸோட லிஸ்ட்டை வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ். சரி, எஸ்எஸ்சி வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது யூபிஎஸ்சி தான் நம்ம இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட் போஸ்ட், அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ் அது மாதிரி போஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற போஸ்ட்டுக்கு எல்லாமே எஸ்எஸ்சி தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம இங்கே தமிழ்நாட்டில் எப்படி டிஎன்பிஎஸ்சி இருக்குதோ அது மாதிரி யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு. ஸோ இதில் எஸ்எஸ்சிங்கிறவங்க வந்து வேரியஸ் படிநிலை, டாப் மோஸ்ட் கேட்டகரியிலேருந்து பாட்டம் மோஸ்ட் கேட்டகரியிலையும் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அவங்க என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, நம்மளுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பைல் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் பார்க்கலாம், யாரும் கம்பைலேஷனில் கொடுக்க மாட்டாங்க. இப்போ சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அதை பற்றியே என்ன படிக்கணும், ஏது படிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கொடுப்பாங்க. நம்ம இப்போதைக்கு அவுட்லைன் பார்த்துட்டு போகிறோம். மறுபடியும் அடுத்த ரவுண்ட ஒவ்வொன்றுத்துக்கும் தனி கான்சன்ட்ரேஷன் கொடுத்து என்னென்ன படிக்கணும் ஏதுன்றதை வந்து நான் மறுபடியும் வந்து இன்னொரு ரவுண்டு அப்டேட் பண்ணிடுவேன். இப்போதைக்கு நம்ம அவுட்லைன் பார்த்துட்டு போகிறோம். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து என்னென்ன வைக்கிறான்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி நான் 3 வந்து பிரிச்சிருக்கிறேன். 10th 12th கிராஜுவேட் படித்தவங்க ஒரு கேட்டகரியிலையும், இன்னொன்று போலீஸ்ன்ற கேட்டகரி. இது ஆக்சுவலி வந்து இது போலீஸுங்கிறதுலையும் கிராஜுவேட்ஸ் தான் வந்து எழுதுறாங்க. நான் வந்து பேசிக் லெவல் அடுத்து போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிரிச்சிருக்கேன். அதனால வந்து போலீஸ் ஒரு கேட்டகரின்னு போட்டிருக்கேன். அடுத்து வந்து டிபார்ட்மெண்டல்னா இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு, ஸ்டெனோ படித்தவங்களுக்கு, அப்புறம் ஹிந்தி இது படித்தவங்களுக்கு. ஸோ இது மாதிரி சொல்லிட்டு டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்காக ஒரு ஸ்லைடு, ஒரு காலம் வந்து பிரிச்சிருக்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல், இதுதான் யூபிஎஸ்சிக்கு அடுத்து இருக்கிற டாப் மோஸ்ட் கேட்டகரி. அதுக்கப்புறமா அது கீழே எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல், அடுத்து எம்டிஎஸ், அடுத்து வந்து செலெக்ஷன் போஸ்ட். இந்த பக்கம் போலீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி ஜென்ரல் டியூட்டின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ கால்ஃபர் ஆகியிருக்கு. ஒரு 40,000 நியர்லி 40,000 வேகன்சி வந்து கால்ஃபர் ஆகிருக்கு. அடுத்து சிபிஓ. அடுத்து டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் அண்டு மேற்கொண்டு 1-2 போஸ்ட் வந்து விட்டு போயிடுச்சுன்னா அதை நான் வந்து ஆட் பண்ணிப்பேன். அதனால தான் அதர்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. இப்போதைக்கு இந்த வீடியோவில் என்ன சார் பார்க்க போகிறோம்னா நம்ம எஸ்எஸ்சி, அதாவது இந்த 10th 12th கிராஜுவேட் லெவலில் இருக்கிறத பேசிக், இது வந்து எல்லாரும் எழுதலாம். ஸோ இது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வீடியோவாக இதை பார்க்க போகிறோம். அடுத்து வந்து போலீஸ்க்கு வந்து ஜிடியும் சிபிஓவும் பார்ட் 2 நான் சொல்லிடுவேன். அண்ட் பார்ட் 3 வந்து டிபார்ட்மெண்டல் சம்மந்தமாக சொல்லிடுவேன். சரி, ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி சிஜிஎல். இது போஸ்ட் வந்து என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஓ, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். இது வந்து பல டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற போஸ்ட்டு. செக்ரட்டரியிலேருந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ, நார்காட்டிக்ஸ் பியூரோ, அப்புறம் சிபிஐ, இது மாதிரி வந்து எல்லா டாப் மோஸ்ட் கேட்டகரியிலும் வந்து இந்த ஏஎஸ்ஓ போஸ்ட்லாம் சிஜிஎல் மூலியமாக தான் எடுக்கிறாங்க. இதெல்லாம் போனீங்கன்னா அப்படியே லைஃப் செட்டில்டு. நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வந்து எப்படின்னா 12th முடிச்சதுமே அவன் வந்து இதுக்காக வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. காலேஜ்னு ஒரு டிகிரி ஒன்று எப்படியோ ஒன்று முட்டி மோதி முடிச்சுட்டு அவங்க மத்தியில் இந்த எஸ்எஸ்சிங்கிறது வந்து நல்லா வந்து பிரபலமாயிருக்கு. நம்ம மத்தியில் வந்து இந்த எஸ்எஸ்சின்ற ஜாப்ஸ் எல்லாம் வந்து சரியா தெரியுது இல்லை. ஸோ அது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அதுதான். அதே மாதிரி தான் இதில் இன்ஸ்பெக்டர் அப்படி முதற்கொண்டு என்னென்ன ஜாப்ஸ் இருக்கு, ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், டாக்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேரியஸ் ஜாப்ஸ் இருக்கு. ஸோ போஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வயசு 18 32, டிபெண்ட்ஸ் அப்பான் த போஸ்ட், இது வேறுபடுது. பட் வந்து உங்களுக்கு 18 32 வந்து இருக்கணும். ஓபிசியா இருந்தீங்கன்னா 3 வருஷம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தராங்க. எஸ்சி எஸ்டியா இருந்தால் உங்களுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் தராங்க. அப்படின்னா நீங்கள் 18 35 வயசு வரையும் இந்த சிஜிஎல்காக நீங்கள் எழுதலாம். அடுத்ததா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி வச்சிருந்தா போதும். பட் நீங்க இந்த இன்வெஸ்டிகேஷன், அதாவது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், இந்த ஜேஎஸ்ஓ அதெல்லாம் வந்து போனோம்னா அதுக்கு நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதில் வந்து நீங்க ஜாயின் பண்ணா ஹியூமன் ரைட்ஸை வந்து நீங்க ஒரு லா டிகிரி பண்ணிருக்கணும், அல்லது ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமா வந்து ரிசர்ச் யூனிவர்சிட்டியில வந்து படிச்சிருக்கணும். மற்றபடி மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்க பேசிக்கா ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதுமானது. சரி, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, இதுதான் முக்கியம் இல்லையா? எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு பார்த்தோம்னா இந்த எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாமுக்குமே மேல்தட்டு போஸ்ட்லேருந்து அடிநிலை கீழ்த்தட்டு போஸ்ட் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சிலபஸ் தான், ஒரே மாதிரியான எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் தான். நம்ம டிஎன்பிஎஸ்சின்னு எடுத்தீங்கன்னா குரூப் 1க்கு வந்து வேற மாதிரி இருக்கும், குரூப் 4க்கு வேற மாதிரி இருக்கும், டிஎன்எஸ்ஆர்பி வேற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே சயின்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், இங்கே தமிழுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். குரூப் 1க்கு போனீங்கன்னா ஜிகேக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். இப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாமை படிச்சோம்னா நம்ம எல்லா எக்ஸாம் எல்லாம் எழுத முடியாது. ஆனால் எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எல்லா எக்ஸாமும் எழுதுறோம். ஸோ அது மாதிரி ஒரு நல்ல எக்ஸாம் பேட்டர்ன் தான் வந்து வச்சிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா 4 சப்ஜெக்ட் தான், பாயிண்ட் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங், மேக்ஸ்.
மேக்ஸு, இன்னொன்று வந்து ஆப்டிடியூடு, அதாவது ரீசனிங்கும் மேக்ஸும் 25 மார்க். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ். இது வந்து ஜிகே. ஜிகேன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸு, கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து சேர்த்து வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 25 மார்க்கு, 50 ஒரு கொஷனுக்கு வந்து 2 மார்க்கு, மொத்தமாக வந்து 50 மார்க் எல்லாத்துக்கும். அடுத்து இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 25 கொஷின், அதுக்கும் வந்து 50 மார்க். மொத்தமாக 100 கொஷின், ஒரு கொஷனுக்கு 2 மார்க்கு, 200 மார்க். அப்போ 100 கொஷினை நீங்கள் 60 நிமிஷம், 1 மணி நேரத்தில் வந்து முடிக்கணும். இங்கே டைமிங் தான் வந்து மேஜர் ரோல். உங்களுக்கு ஆன்சர் வந்து அந்த ஸ்பாட்டில் உடனே பார்த்து அடிக்கிற மாதிரி வேகமாக மேக்ஸ் எல்லாம் வந்து போட கற்றுக்கிட்டா மட்டும்தான் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ டைமிங் பிரச்சனை தான் எல்லாருக்குமே இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, நம்ம பழக்கப்படாது, இங்கே நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. நீங்க பிலிம்ஸ், அதாவது இந்த டயர் 1 அப்படின்னு எக்ஸாம்லாம் எழுதுறீங்கன்னா நீங்க 0.5 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து உங்களுக்கு இருக்கு. ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1/2 மார்க் வந்து போகும். ஸோ அதை பார்த்துக்கணும். இந்த டயர் 1 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணதும் உங்களை வந்து டயர் 2க்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. டயர் 2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 நடக்கும். இந்த பேப்பர் 2 வந்து எல்லாருக்கும் கிடையாது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம் டிகிரி படிச்சிருக்காங்க அவங்களுக்கு மட்டும்தான். பேப்பர் 1 வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா 2 செஷனாக வந்து நடக்கும். அதில் 3 செக்ஷனாக வந்து பிரிக்கிறாங்க. எப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் இங்கே 4 சப்ஜெக்ட் எழுதுனீங்கல்ல, அதே தான் இங்கேயும். மேக்ஸு, ரீசனிங்கு, அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், அடுத்து ஜிகே. அந்த 4ம் அப்படியே தான் வரும். கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும், அவ்வளோதான். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா 30, இதுக்கு 30, இதுக்கு 45, இதுக்கு 25. ஒரு கொஸ்டினுக்கு வந்து 3 மார்க் வீதம், 90, 135, 75 அப்படின்னு வந்து போகுது. எல்லாத்துக்கும் இது 1 ஹவர் தான் வந்து டைம் பீரியடு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சதும் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து இது ஒரு குவாலிஃபைங் பேப்பர் தான். ஸோ 15 நிமிஷத்துக்கு வந்து நடக்கும். ஒன்ஸ் இதை முடிச்சதும் ஒரு ஷார்ட் பிரேக்ல உடனே இந்த எக்ஸாம் டேட்டா என்ட்ரி, ஸ்பீட் டெஸ்ட், இதெல்லாமே வந்து ஒரு குவாலிஃபைங் நேச்சர் தான். ஸோ வந்து உங்களுக்கு ஸ்பீடாக வந்து டேட்டா என்ட்ரி பண்ண தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அது வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நடக்கும். ஒன்ஸ் இதெல்லாம் வந்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே நாளில் இந்த பேப்பர், எல்லா பேப்பரும் முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து டயர் 1, டயர் 2, டயர் 3 அது மாதிரி வந்து கொண்டு போனாங்க. இப்போ சிம்பிளிஃபை பண்ணி டயர் 1, டயர் 2 2 டயர் தான். இதை முடிச்சாவே உங்களுக்கு வந்து அடுத்து ஜாப் வந்து உங்களுக்கு அலாட்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டோம்னா இருக்கு. டயர் 2 பொறுத்த வரைக்கும் 1 மார்க், ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணீங்கன்னா 1 மார்க் வந்து நெகட்டிவ். ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு 3 மார்க் தராங்க. ஸோ 1 மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவா போகுது. இங்க இருக்கு பாருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ டயர் 1 உங்களுக்கு 0.5 நெகட்டிவ், டயர் 2 வந்து உங்களுக்கு 1 மார்க் நெகட்டிவ். ஸோ நீங்க ஸ்ட்ராங் ஆக வேண்டியது ரீசனிங், மேக்ஸு, அப்புறம் இங்கிலீஷ். இதை 3 நீங்க ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா, இதை பார்க்குற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இது 3 நீங்க ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா ஜிகே வந்து ஒரு 19 அடிச்சு விட்டா கூட ஓரளவுக்கு வந்துடும். ஸோ அதனால வந்து நீங்க ஸ்ட்ராங் ஆக வேண்டிய இடம் வந்து அந்த மேக்ஸ்ல தான். ஏன்னா மேக்ஸே வந்து 50 கொஸ்டின் இருக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. சரி, அடுத்து வந்து நம்ம பார்க்கறது வந்து சிஹெச்எஸ்எல், கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல்னு சொல்லுவாங்க. இது பேர்லயே இருக்குது ஹையர் செகண்டரின்னு. அப்போ இதோட குவாலிஃபிகேஷன் என்னன்னா 12th படிச்சிருக்கணும். இது என்னென்ன போஸ்ட் எடுக்கிறாங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரும், எல்டிசி லோவர் டிவிஷனல் கிளர்க்கு, ஜேஎஸ்ஏ இது மாதிரி ஜாப்ஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க. எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோம்னா வயசு 18லேருந்து 27 இருக்கணும். அங்கே எப்படி சிஜிஎல் 18லேருந்து 32 பார்த்தோமோ, இங்கே வந்து 18லேருந்து 27. ஓபிசியா இருந்தா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன், எஸ்சிஎஸ்டியா இருந்தா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன். அப்போ நீங்க வந்து ஒரு 30 வயசு வரையும் எழுதலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து 12th நீங்க முடிச்சிருந்தாலே வந்து போதுமானது. எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இதுக்கும் சேம் அதே மாதிரி பேட்டர்ன் தான். எல்லாத்துக்குமே அதே மாதிரி பேட்டர்ன் தான். ஸோ அதே தான். இன்டெலிஜென்ஸு, அவேர்னஸ், அப்புறம் ஆப்டிடியூடு, இங்கிலீஷு, இதுக்கு 100 கொஸ்டின், 200 மார்க்கு, சேம் அதே பேட்டர்ன் தான். இங்கே என்னன்னா ஸ்கில் டெஸ்ட், அங்கே எப்படி ஸ்கில் டெஸ்ட்லாம் வந்து வைக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஸ்கில் டெஸ்ட், டைப்பிங் டெஸ்ட்னு வைக்கிறாங்க. அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் 1, டைப்பிங் டெஸ்ட் 1. ஸோ இப்படி வச்சு குவாலிஃபைங், இதெல்லாமே குவாலிஃபைங் வச்சிருப்பான். ஸோ இதை வந்து செக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அடுத்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் பார்த்தீங்கன்னா 2 போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. இது வந்து மல்டி டாஸ்கிங் போஸ்ட் 1, ஹவால்தார் 1. மல்டி டாஸ்கிங்னா இப்போ ஒரு ஆஃபீஸ் பாய் வேலைன்னு சொல்லுவாங்கல்ல, கீழ்நிலை போஸ்ட். ஸோ அது எல்லாமே இந்த வாட்ச்மேன்லேருந்து அந்த எல்லா பேசிக்கான ஒர்க்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறது தான் அந்த மல்டி டாஸ்கிங் ஜாபு. ஹவால்தாருங்கிறவங்க வந்து அது ஒரு கார்டு இல்லை வாட்ச்மேன் மாதிரி சொல்லலாம். ஒரு பில்டிங், ஏதாவது ஒரு முக்கியமான பிளேசஸ் இருந்தால் அதுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது, அப்புறம் ஏதாவது வந்து ஆஃபீஸர் ரைடு போனாங்கன்னா அவங்க கூட வந்து சப்போர்ட் பண்ணுறது, அப்புறம் போர்ட்டில் வந்து டியூட்டி போடுவாங்க. ஸோ இது மாதிரி பண்ணுறது தான் வந்து ஹவால்தார். இதில் எலிஜிபிலிட்டி ஏஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 25 வயசு இருக்கணும். நீங்கள் வந்து ஹவால்தாருக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களா? சில போஸ்டிங்க்கு, அதாவது 18லேருந்து 27 ஹவால்தார் அது மாதிரியான போஸ்டிங்க்கு வந்து 27 வயசு வரையும் எலிஜிபிள் இருக்கு. ஓபிசியா இருந்தீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன், எஸ்சிஎஸ்டியா இருந்தால் 5 வருஷம் ரிலாக்ஸேஷன். ஸோ நீங்கள் வந்து 30 வயசு வரையும் எழுதலாம். இது வந்து 28 வயசு வரைக்கும் எழுதலாம் ஓபிசியா இருந்தீங்கன்னா.
அடுத்து வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு 10th முடிச்சிருந்தாலே போதுமானது. ஏன்னா வந்து இது பேசிக் வேலை தான், ரொம்ப கீழ்நிலை வேலை தான். ஸோ அதனால வந்து 10th தான் வந்து பேசிக் குவாலிஃபிகேஷனாக வைக்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அதே தான். அங்கே எப்படி 4 பேப்பர் பார்த்தோம்னா அங்கே அதே தான் இங்கே இந்த எஸ்எஸ்சியில் எல்லா இடத்துலையும் இதே பேப்பர் தானே வரும். அதே மாதிரி மேக்ஸ், ரீசனிங் இதில் 20 கொஸ்டின் கேட்குறாங்க. உங்களுக்கு 3 மார்க் வீதம், 60 மார்க்கு. அடுத்து ஒன்ஸ் இதை முடிச்சதும் உங்களுக்கு வந்து செஷன் 2 வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் இதில் என்ன நோட் பண்ண வேண்டியதுன்னா, இந்த செஷன் 1ல நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. இதில் மட்டும் தான் நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு செஷன் 2ல. இதில் பார்த்தீங்கன்னா ஜிகே 25 கொஸ்டின், இங்கிலீஷ் 25 கொஸ்டின், 75 மார்க் 75 மார்க். இது ஒரு 45 நிமிஷம் நடக்கும், இது ஒரு 45 நிமிஷத்துக்கு வந்து நடக்கும். இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழ்லும் வந்து நம்ம எழுத முடியும். ஒரு 13 லாங்குவேஜஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த 13 லாங்குவேஜஸ்ல உங்களால் எல்லாத்துலேயும் வந்து எதையா ஒன்று சூஸ் பண்ணி வந்து எழுதிட முடியும். பட் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல்ல வந்து நம்ம இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில மட்டும்தான் எக்ஸாம்ஸ் எழுத முடியும். நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுதான் ஒரு டிராபேக். சரியா வந்து இங்கிலீஷ் வரலன்னு சொல்லிட்டு இதை நம்ம கண்டுக்கிறது இல்லை. ஸோ எதுவாக இருந்தாலையும் நம்ம வந்து அதுக்காக வந்து போராட்டம், அதுக்காக வந்து நம்ம ஸ்டெப் எடுத்தோம்னா எல்லாமே வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து படிங்க, இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். அடுத்ததான் வந்து பிஇடி டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு 1600 மீட்டர் 15 மினிட்ஸ்ல வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். ஃபீமேலாக இருந்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் 20 நிமிஷத்துல வந்து பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த பிசிக்கல் டெஸ்ட் எதுக்குன்னா, அந்த அவால்டர் போஸ்ட்னு சொல்றோம்ல, ஸோ அது வந்து ஒரு யூனிஃபார்ம் போஸ்ட். அதுக்காக இந்த பிசிக்கல் டெஸ்ட் வைக்கிறாங்க. எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு பிசிக்கல் எக்ஸாம் கிடையாது. அடுத்ததான் வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். இது ஹைட் அண்ட் செஸ்ட் வந்து மெஷர் பண்ணுவாங்க. மேல இருந்தீங்கன்னா 157.5 சென்டிமீட்டர் இருக்கும் ஹைட்டு. செஸ்டா இருந்தீங்கன்னா இது செஸ்ட் வந்து பார்த்தோம்னா 81 சென்டிமீட்டர் இருக்கணும், எக்ஸ்பேண்ட் பண்ணால் 5 சென்டிமீட்டர் இருக்கணும். இதுவே வந்து ஃபீமேல்ஸாக இருந்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் ஆகும், வெயிட் வந்து 42 கேஜி அது மாதிரி வந்து இருக்கணும். ஸோ ஒன்ஸ் அவ்வளோதான். அது எக்ஸாம் ஒரே ஒரு எக்ஸாம் தான், டயர் 1 டயர் 2 கிடையாது. இந்த ஒரு எக்ஸாம் முடிச்சதும் உங்களை வந்து எம்டிஎஸ் ஜாப் இருந்தாலும் நீங்கள் நல்ல மார்க் வச்சிருந்தீங்கன்னா உங்களை அப்படியே செலக்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் அவல்தர் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் எக்ஸாம் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களை வந்து உங்களுக்கு பிஇடி டெஸ்ட்டு, பிஎஸ்டி டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட். இந்த செலக்ஷன் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேஸ் 9, பேஸ் 12, பேஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஸ்ல வந்து வைப்பாங்க. இது அந்தந்த ரீஜன்ஸ்ல வந்து எத்தனை வேகன்சி இருக்கோ, இப்போ சதர்ன் ரீஜன்ல எவ்வளவு இருக்கு, நார்த் ரீஜன்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு அதை பொறுத்து வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது என்ன போஸ்ட்னா, அந்த இப்போ நம்ம 3 பார்த்துட்டோம்ல, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், இது எல்லாமே வந்து மெயின் போஸ்ட். இந்த போஸ்ட்டை வந்து இதுல விட்டு போனது எல்லாமே இந்த செலக்ஷன் போஸ்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், கிளர்க்கு, ஃபீல்டு அசிஸ்டன்ட், சயின்ஸ் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி, லேபரேட்டரி அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர்ஸ், இன்னும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படின்னு சொல்லிட்டு பல படிநிலையில் இருக்கிற போஸ்ட்டை வந்து எடுக்கிறாங்க. இது எலிஜிபிலிட்டி ஏஜ்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வித்தியாசப்படும். ஏன்னா இதில் ஒரு கரெக்டாக வந்து முன்ன பார்த்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து 10th குவாலிஃபிகேஷன், 12th குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு கரெக்டாக வந்து வச்சாங்க. பட் இதில் வந்து நிறைய விதமான போஸ்ட் இருக்கிறதுனால ஒரே விதமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லை. டிபெண்ட்ஸ் அப்போ அந்த எக்ஸாம் இது வந்து மாறுபடுது. ஒன்றுக்கு வந்து 10th மட்டும் தான் குவாலிஃபிகேஷன், ஒன்றுக்கு 12th குவாலிஃபிகேஷன், ஒன்றுக்கு வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது 3 விதமான குவாலிஃபிகேஷன் வந்து டிபெண்ட்ஸ் அப்போ அந்த போஸ்ட் மாறுபடும். அதே மாதிரி தான் ஏஜ் லிமிட்டும் அதை பொறுத்து 18 to 25 வயசுலேருந்து 21 to 30 வயசு டிபெண்ட்ஸ் அப்போ அந்த போஸ்ட் வந்து இது மாறுபடுது. அதுவே ஓபிசி அப்படின்னா உங்களுக்கு அந்த 3 வருஷம், எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 5 வருஷம் ரிலாக்ஸேஷன்லாம் வந்து உண்டு. இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 33 வயசு வரையும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியும், இந்த செலக்ஷன் போஸ்ட் எக்ஸாமு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதான் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த எக்ஸாம். மெட்ரிக் லெவல் எக்ஸாமினேஷன், இன்டர்மீடியட் லெவல் எக்ஸாமினேஷன், கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன், 3 வந்து என்ன போஸ்ட்டுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இதுக்கும் அதே தான். ஜிகே, ரீசனிங்கு, ஜிகே, ஆப்டிடியூடு அண்ட் இங்கிலீஷு 25 கொஸ்டின் 50 மார்க்கு, 25 கொஸ்டின் அதே சேம் பேட்டர்ன் தான். உங்களுக்கு அது 1 ஹவர் வந்து 60 மினிட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. நெகட்டிவ் மார்க்கிங் பார்த்தோம்னா 0.5 வந்து நெகட்டிவ் மார்க்கிங். அப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்கில் டெஸ்ட், அதாவது டேட்டா என்ட்ரி, டைப்பிங் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு கிராஜுவேட் லெவலான எக்ஸாம்ஸ்க்கு அது மாதிரி வந்து சில எக்ஸாம்ஸ் மட்டும் அந்த டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தது வந்து 4 எக்ஸாமு. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து இப்போ நம்ம வந்து 4 எக்ஸாம் பார்த்துட்டோம். இந்த சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், செலக்ஷன் போஸ்ட். சிம்பிளாக வந்து இது ரெண்டுத்துக்கும் டயர் 1 டயர் 2 இருக்கு. இதுக்கு டயருக்கு வந்து சிங்கிள் டயர் தான். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பேசிக், கிராஜுவேட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம என்ன கஷ்டப்பட வேண்டியதுன்னா 60 நிமிஷத்தில் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும். அது மட்டும் தாங்க ஒரே ஒரு கஷ்டம். மற்றபடி நீங்கள் தொடர்ந்து வந்து இந்த மேக்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். ஸோ கன்ஃபார்ம் படிங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி மட்டும் நம்பிட்டு இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைச்சிடும். ஏன்னா வந்து வேகன்சி எல்லாம் கூட சிஜிஎல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா போன வருஷம் 18,000 வேகன்சிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ மற்றபடியும் எம்டிஎஸ் அதே மாதிரி தான் ஒரு 7,000 8,000 வேகன்சிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ வேகன்சி வந்து கூட வரும்.
நம்ம ஒரே எக்ஸாம் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தா வீணா லைஃப் வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதை பார்த்துக்கங்க. எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கொஞ்சம் மேக்ஸ் சேர்த்து பாருங்க, அவ்வளோதான். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். இல்லை எஸ்எஸ்சிக்காகவே ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணுங்க. அடுத்ததான் வந்து நம்ம எஸ்எஸ்சி ஜிடியோட குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி பார்க்க போகிறோம். சிபிஓ வந்து பார்க்க போகிறோம். மேற்கொண்டு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வந்து பார்ப்போம். ஏன்னா எல்லாத்தையும் வந்து ஒரே வீடியோவில் கொடுத்தா பார்க்குறவங்களுக்கும் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஸோ அதனால வந்து நான் பிரித்து கொடுக்குறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.